அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லைன்னா என்ன சமைக்கணும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தால் இந்த ஒன் பாட் மக்ரூனி சூப் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ நல்லாயிருக்கும். வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் இட்லி மாவு தோசை மாவு எல்லாமே இருந்துச்சு. இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி என்ன வேணும்னு கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் லேசியாக இருந்துச்சு. என்ன சமைக்கலான்னு யோசிச்சு கேட்டாலும் இந்த பிள்ளைங்க எதுவுமே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மக்ரூனியில் சூப் போல் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. எனக்கும் சூப் போல் சாப்பிடணுன்னு போல் ஆசையாக இருந்துச்சு. சரி ஈஸியாக இது ரெடி பண்ணிடலாம். நானும் கிச்சனுக்கு போயிட்டேன். இந்த மக்ரூனி சூப் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணின வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கின அப்புறம் ஏலக்காய் லவங்கம் பட்டை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கொதிக்கும் போது தெளிக்கும், அந்த மாதிரி தெளிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நேரத்தில் மக்ரூனி நான் 1.5 கப் அளவு சேர்த்து நல்லா வதக்குறேன். இந்த மாதிரி வதங்கும் போது உங்களுக்கு மசாலா மேலே தெளிக்காது. இப்போது கொத்தமல்லியோட தண்டு மட்டும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புதினா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது சூப் ரெடி பண்ணுறதுனால அதிகமாகவே தண்ணி சேர்த்து இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது மக்ரூனி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு மூடி போட்டு கேஸ் ஸ்லோ பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 பாக்கெட் அளவு ஓட்ஸ் பாக்கெட் எடுத்துருக்கேன். கட் பண்ணி பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஹாட் வாட்டர் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷத்துலேயே குக் ஆகிடும். இந்த மக்ரூனியும் குக் ஆகிடுச்சு. குக் ஆன அப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கினா சூப்பர் டேஸ்டியான மக்ரூனி சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த மக்ரூனி சூப்பில் உங்களுக்கு நான்வெஜ் சேர்க்க இஷ்டமாக இருந்தால் சேர்த்துக்கலாம். மட்டன் சிக்கன் அதோட ப்ரான்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நான்வெஜ் சேர்க்க விருப்பமாக இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எது பிடிக்குதோ நான்வெஜ்ஜில் அது சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் மற்ற ஸ்பைசஸ் மசாலா எல்லாமே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ப்ளெயினாக இந்த மாதிரி சூப் ரெடி பண்ணி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வீட்டில் ஒரு பப்பாயா இருந்துச்சு. அது நல்லா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கிட்டேன். பப்பாயா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. இப்போது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஓட்ஸும் ரெடியாகி இருந்துச்சு. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான மக்ரூனி சூப், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அப்புறம் பப்பாயா எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரெடி ஆகிடுச்சு. லேசி டின்னர் சூப்பர் டின்னராக ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.